recording, start sharing. Taking this down. And this. Okay. Jana Sri. Sitters and teamல உள்ளவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். So it just it's going good. Like that, others also complete your personal portfolio as planned. Okay. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு ஜேக்வரியோட ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருந்தோம். அதுல என்னென்ன டாபிக்லாம் நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்துருக்கணும். ஏதாவது டாபிக் நீங்க ஃபீல் பண்றீங்களா நானே கவர் பண்ணணும் அப்படின்ட்டு? எதுவுமே வேணாமா? நீங்களே படிச்சுக்கிறீங்களா ஃபுல்லா? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? இன்னைக்கு எண்ட் ஆஃப் டேக்குள்ள எல்லாரும் கிளப் ஹவுஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, கோயிங் ஃபார்வர்ட் ஸ்கிரீன் ஷேர் மட்டும்தான் லேப்டாப்ல இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து நம்ம பேசுறது எல்லாமே வந்து கிளப் ஹவுஸ்ல தான் பேசணும். ஓகேவா? Just want to make sure it's more active. இதுல வந்து பேண்ட்விட்த் இஷ்யூ இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தா மொபைல்ல ஜாயின் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுல எதுவும் யூஸ் இருக்குன்னு எனக்கு தோணல மொபைல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்றதுனால. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம ஜேக்குரி யூஸ் பண்ணி நம்ம பர்சனல் போர்ட்ஃபோலியோல ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருந்தோம், அந்த ஹெட்டர். அதை வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ரெஸ்பான்சிவா. அதுக்கு அடுத்து கொடுக்க போற உங்களுக்கு நீங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ண போற ப்ராஜெக்ட் அதை பத்தின ஒரு ஓவர்வியூ. இந்த ரெண்டு வந்து நான் இப்போ கொடுத்துறேன் இந்த கிளாஸ்ல. 7:30க்குள்ள நான் வந்துட்டு எதை கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு நம்ம பர்சனல் போர்ட்ஃபோலியோ இருக்கிற ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணணும். ராஜேஷ் தாவூத் இன்னும் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்றீங்க, ஓல்டு நேம் கேப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டர் மட்டும் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. நம்மளோட ரெஃபரன்ஸ் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா
ஹெட்டர்ல மொபைல் வியூவில் வச்சு பார்க்குறப்போ ஆர் ஸ்மால் ஸ்க்ரீன் ஆர் எக்ஸ்ட்ரா ஸ்மால் ஸ்க்ரீன்ல வச்சு பார்க்குறப்போ அவங்க வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஹேம்பர்கர் மெனு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த சோசியல் ஐகான்ஸ் மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஹேம்பர்கர் மெனு கிளிக் பண்ணா எனக்கு ஒரு மாடல் பாக்ஸ்ல வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிராப் டவுன்ல வர மாதிரி அப்படியே கீழே லிஸ்ட் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணா எது வரைக்கும் இது இருக்குன்னா 990 சம்திங்ல இருந்து கம்மியானுச்சுனாலே 992 விட கம்மியா இருந்ததுனாலே நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் getbootstrap.com போனீங்கன்னா you will know the break points. இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட்ல தான் இந்த வேல்யூ இருக்குல்ல, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட்ல தான் வந்து அது சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறேன். இப்போ வந்து டிஃபால்ட் எல்லாத்தையுமே காமிச்சிடுறாங்க. பட் 992 விட கம்மியா இருக்கும்போது அந்த மெனுவை மறைச்சிட்டு இந்த ஐக்கானை காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து என்னோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து அப் டு மொபைல் 992 விட மேலே இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து மெனு டிஸ்பிளே ஆகும். கரெக்டா? என்னோட ஸ்க்ரீன் வந்து என்னோட மெனு நேவிகேஷன் வந்துட்டு டிஃபால்ட்டா என்ன ஆகணும் அப்படின்னா 992க்கு மேல இருந்தாலும் டிஸ்பிளே ஆகணும், அதுக்கு கீழே இருந்தா ஹைட் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து கஸ்டம் ஸ்டைல் பூட்ஸ்ட்ராப்லயே டிஃபால்ட் ஸ்டைல் இருக்கு, இருந்தாலும் நம்ம வந்து கஸ்டம் ஸ்டைல் நம்மளே ஓனா எழுதி அதை அச்சீவ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல இப்போ வந்து என்னோட இந்த நேவிகேஷன் ஹோம் அபவுட் ரெஸ்யூம் சர்வீஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து 992 விட கம்மியா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது தெரியவே தேவையில்லை. ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட் இந்த செக்ஷனை அப்படியே மறைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா டிஸ்பிளே நன் கொடுத்தா போதும். ஒரு செக்ஷனை அப்படியே நம்ம மறைக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நன் கொடுத்தீங்கன்னா போதும், அது வந்து மறைஞ்சிரும். ஸோ என்ன பண்ண போறோம், இந்த இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஹெட்டிங் நம்ம ஜஸ்ட் டெஸ்டிங்காக தான் எழுதிருந்தோம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டா என்னோட எப்போதுமே நம்ம என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ண போறோம்னா மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ண போறோம். மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா இருக்கிறதுலே ஸ்மால் ஸ்கிரீன் வச்சுக்கணும், 320 பிக்சல். ஸோ 320 பிக்சல்ல எனக்கு வந்து இந்த ஹெட்டிங் தெரிய வேண்டாம், 320 பிக்சல்ல எனக்கு இந்த மெனு நேவிகேஷன் தெரிய வேண்டாம். ஸோ இந்த இதுல என்ன ஸ்டைல் வேணுமோ அதுதான் நம்ம மெயின் டாட் சிஎஸ்ன்னு ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து எழுதுவோம். அண்ட் நான் வந்து மொத்தத்தையுமே ஹைட் பண்ண வேண்டியது இருக்கு. எதை அந்த மொத்த நேவிகேஷன் அந்த காலம் 8 இருக்கு இல்லையா, அதே வந்து நான் ஹைட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஒரு கஸ்டம் கிளாஸ் நேம் எழுதிக்கிறேன். நேவி ராப்பர் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் எழுதிக்கிறேன். அண்ட் என்ன பண்ணிடுறேன், மெயின் நேவிகேஷனுக்கு மேல வச்சுட்டு டிஸ்பிளே நன் கொடுக்குறேன். டிஸ்பிளே நன் கொடுத்தா அது வந்து ஹைட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கூட ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து நேவிகேஷன் இருக்காது. அதுக்கு அடுத்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். we can fix it. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நேவிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து இந்த கெல்லியையும் இந்த லோகோவையும் நான் ஃபிக்ஸ் பண்றேன். இதுக்கு ஜஸ்ட் நம்ம அந்த காலம் வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த நேவி ராப்பர் வந்து எப்போ டிஸ்பிளே ஆகாது, எப்போதுமே டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா மெயின் டாட் சிஎஸ்எஸ்ல நான் வந்து டிஸ்பிளே நான் கொடுத்துட்டேன். அண்ட் ரெஸ்பான்சிவ் நான் வேற ஏதாவது ஸ்டைல் மாத்தாத வரைக்கும் இது வந்து டிஸ்பிளே ஆகவே ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறேன், எப்போதுமே ஆகாது. பட் எனக்கு எப்போ ஆகணும், 992க்கு மேல போச்சுன்னா ஆகணும். கரெக்டா? நம்ம ரெஃபரன்ஸ் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 992க்கு மேல போச்சுன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. 992க்கு மேல 992க்கு மேல போச்சுன்னா இது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு எந்த ரெஸ்பான்சிவ் பிரேக் பாயிண்ட்டுக்கு மேல அப்ளை ஆகணுமோ அதுக்கு நம்ம ஒரு பிரேக் பாயிண்ட் எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள வந்துட்டு
இப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஒழுங்கா ஃபார்மேட் பண்ணிட்டு டிஸ்பிளே பிளாக் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆயிரும். ஆனா நம்ம வந்து இதை வந்து ஃபிளெக்ஸ் ஐட்டமா பண்ணிருக்கோம். கரெக்டா, இது வந்து நம்ம ஃபிளெக்ஸ் ஐட்டமா பண்ணிருக்கோம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே ஐட்டம்க்கு எப்படி கொடுக்குறது, ஒரு நிமிஷம். பேரண்ட் டிஸ்பிளே பிளாக் கொடுக்குறது, ஒரு நிமிஷம். யூஸ்வலா வந்து நம்ம பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே பிளாக் கொடுத்தாலே, சாரி டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்தாலே சைல்டு வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் ஐட்டமா மாறிடும். Let me try that. 992 மேல போறப்போ நான் டிஸ்பிளே பிளாக் கொடுக்குறேன். which means இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபிளெக்ஸ் ஐட்டமா ஒர்க் ஆகணும். ஆக்சுவலா நம்ம பூட்ஸ்ட்ராப் வழியே அச்சீவ் பண்ணி பழகிட்டோம். மொபைல் இதுல வரல. 992 மேல போச்சுன்னா இந்த ஸ்டைல் அப்ளை ஆகல. மேபி ரெஸ்பான்சிவ் அட் சிஎஸ்எஸ் நான் வந்து இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். இன்க்ளூடே பண்ணல. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் நம்ம நிறைய தடவை பண்ணிடுவோம். டிஃபால்ட்டா வந்து இதுக்கு வந்து டிஸ்பிளே நன்னா அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் 992 விட ஜாஸ்தி ஆகும்போது இது வந்து போல்ட் ஆயிரும். அண்ட் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது 992 கம்மியா இருக்கும்போது ஹைட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஷோ பண்ணுங்கிறது வந்து பெர்ஃபெக்டா பண்ணிட்டோம். பட் இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. மொபைல் வியூல அப்போ வந்து என்னால மெனுவை ஓப்பனே பண்ண முடியாதானா, அதுக்கு தான் வந்து இன்னொரு ஐக்கான் வச்சிருக்காங்க. இதை கிளிக் பண்ணா எனக்கு ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இதே கான்செப்ட்ல அந்த சோசியல் லிங்க்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ள நம்ம இன்னொரு எல்லையை போட போறோம். இப்போதைக்கு நம்ம டிசைன் பத்தி யோசிக்க வேண்டாம். அந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் இது வந்து ஹாம்பர்கர்னு சொல்லுவாங்க. ஹாம்பர்கர் ஐகான்னு சொல்லுவாங்க. அதை டெக்ஸ்டாவே போட்டிருக்கேன். பட் நம்ம லேட்டரான் அந்த ஐகோ ஃபாண்ட்ல இருந்து கண்டுபிடிச்சு அதுக்கான கிளாஸ் நேம் போட்டுருவோம். பட் இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து எதுல இருக்குன்னா ஃபங்க்ஷனாலிட்டியில இருக்கு. அதெல்லாம் டிசைன் பத்தி யோசிக்கல. அண்ட் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துக்கலாம். மொபைல் மெனு ட்ரிகர்னு நான் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன ஆகணும், அப்படியே ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகணும். எப்படி டிஃபால்ட்டா வந்து ஷோ பண்ணணும். நம்ம மொபைல் வியூலாம் வந்து ஷோ ஆயிருக்கணும். அண்ட் 992 மேல போச்சுன்னா அந்த ஹாம்பர்கர் மெனு வந்து ஷோ ஆகக்கூடாது. கரெக்டா? ஸோ இதை பண்றதுக்கு நம்ம வந்து மெயின் டாட் சிஎஸ்எஸ்ல எதுவுமே எழுத தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணனாலே அது ஷோ ஆக தான் செய்யும். பட் இங்க போறப்ப மட்டும், அந்த ரெஸ்பான்சிவ் டாட் சிஎஸ்எஸ்ல போறப்ப மட்டும் இது வந்து ஹைட் ஆகணும். இதுக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா இந்த மொபைல் மெனு ட்ரிகரை வந்து ஏ டேக் கொடுத்துட்டேன். பட் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நான் இதை ஹைட் பண்ணிட்டு ஏ டேக் ஹைட் பண்ணிட்டேன்னா ஒரு எம்டி எல்ஐ டேக் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிட்டே தான் இருக்கும். அதனால கட் பண்ணி இங்க போடுறேன்.
ஸோ நான் ஹைட் பண்றது எதுவாக இருக்குன்னா அந்த எல்லையவே ஹைட் பண்ணிடுவேன். அந்த எல்லையை வச்சுட்டு அதுக்குள்ள இருக்க ஏஐ மட்டும் ஹைட் பண்ணேன்னா தேவையில்லாம ஒரு ஒரு எல்லையால அந்த எல்லை வந்து எதுவுமே இல்லாம ஒரு எல்லை ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லையை ஹைட் பண்றதுக்கு இதுதான் வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். மொபைல் வியூல என்ன தேவையோ அதுக்கு தேவையான மட்டும்தான் அந்த ஸ்டைல் எழுதுவேன். அதுக்கப்புறம் எந்த பிரேக் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அதோட ஸ்டைல் மாறணுமோ அதை அந்த பிரேக் பாயிண்ட் வச்சு மாத்திப்பேன். அண்ட் இன்கேஸ் இதுவே வந்து இப்போ டிஸ்பிளே என்னன்னு போட்டிருக்கிறது 1200 அப்புறம் மாறணும்னா மட்டும் என்ன பண்ணிடுவேன்னா இது அப்படியே திரும்ப கீழே கொண்டு வந்து எழுதிட்டு அந்த ஸ்டைல்ஸ் எழுதிப்பேன். ஓகேவா? அண்ட் இப்போ தேவையில்லாத ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ரெஸ்பான்சிவ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ண அப்ளை பண்ண கலர்ஸ். வரலாம். இப்போது நான் 992 கம்மியா கொண்டு வந்தேன்னா ஹாம்பர்கர் ஐக்கான் வரணும். ஹாம்பர்கர் ஐக்கான் வந்திருக்கு. பட் பிரேக் அது நெக்ஸ்ட் லைனுக்கு வருது. ஸோ பெருசா இருக்கிறதுக்கு பதிலா ஐக்கான் மட்டும் போட்டுக்கிறேன். இன்வைஸ் எண்ட்ல வந்து இதே நம்ம அந்த ஐக்கானா மாத்திடுவோம். அந்த லைன் ஐக்கானா மாத்திடுவோம். அதனால ஏன் நெக்ஸ்ட் லைன்ல வருது? ஓகே, இடம் 10ல. இப்போதான் வந்து நம்ம அடுத்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், லே அவுட்டை. பட் ஏன்னா நம்ம இப்போ ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ நான் ஐக்கான்கிறத கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த மெனு வந்து ஷோ பண்ணணும். இதை இந்த நேவிகேஷன் ராப்பர் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணணும். திரும்ப கிளிக் பண்ணா ஹைட் ஆகிடும். இந்த ஐக்கான்கிறத ஒருக்க கிளிக் பண்ணேன்னா அந்த மெனு வந்து கீழே ஓப்பன் ஆகணும். திரும்ப ஒருக்க கிளிக் பண்ணேன்னா அது வந்து ஹைட் ஆகிக்கணும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ண போறோம். இதை நான் பண்றதுக்கு ஒரு ஈவெண்ட் எழுத போறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம். இப்போ வந்து இதை கிளிக் பண்றப்போ நான் இன்னொரு எலமெண்ட் போய் சேஞ்ச் பண்றேன். கரெக்டா? இந்த ஐக்கானை கிளிக் பண்றப்போ நான் வேற ஒரு எலமெண்ட்டை போயிட்டு ஷோ ஹைடு பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் லைக் என்ன, ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணா யூசர் ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணா அந்த மொமெண்ட்ல இன்னொரு இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ள என்ன வரணும்னா இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். சந்திரமுகி வரப்போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட். எப்போ நீங்க ஒரு யூசர் வந்து இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா யூ வில் நீட் சப்போர்ட் ஃப்ரம் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட். முதல்ல அதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல இந்த பேஜ்ல தேவையான ஸ்கிரிப்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் எப்போதுமே பாடி டேக் முன்னாடி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். jQuery கால் பண்ணணும். jQuery கால் பண்றதுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல jQuery இருக்குதா? இல்ல, நம்ம அந்த இன்னொரு ஃபோல்டர்ல தான் வச்சிருந்தோம். இது வந்து பர்சனல் போர்ட்ஃபோலியோங்கிற ரெபாசிட்டரி. நியூ விண்டோ கொடுத்துக்கிறேன். இதுல இருக்கும் JS practice. இதுல அந்த JS குள்ள JS தான் இருக்கா? சாரி, practice jQuery குள்ள இந்த ஃபைல் வச்சிருந்தோம். ரெண்டு ஃபைலும் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரணும். ரெண்டு விதமா கஷ்டமா. ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தோம்னா அப்படி இங்க ஓப்பன் ஆயிரும். இந்த ரெண்டு ஃபைலையும் காப்பி பண்ணிக்கலாம். மூணுமே காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் மெயின் டாட் ஜேஎஸ்ல இருக்கிற கோட டெலீட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இங்க வந்து சிஎஸ்எஸ் ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிற மாதிரி ஜேஎஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ரிவ்யூ எக்ஸ்ப்ளோரர் சிஎஸ்எஸ் குள்ள ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஃபைல்ஸை பேஸ்ட் பண்ணிட்டு ஜேஎஸை கட் பண்ணிட்டு வெளியில போட்டேன். ஸோ சிஎஸ்எஸ் ஒரு ஃபோல்டர், ஜேஎஸ்ங்கிறது இன்னொரு ஃபோல்டர். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஜேஎஸ்ல இருக்கிற இந்த ஜேஎஸ் கால் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஜேஎஸ்ல இருக்கிற மெயின் ஜேஎஸை கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் jQuery கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்கிரிப்டை கால் பண்ணணும். அண்ட் நம்ம இதுல எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. இந்த ஃபைல நம்ம கையை வைக்கக்கூடாது. நீங்களே வைக்கணும்னு நினைச்சாலும் அதுல ஒன்றும் புரியாது. அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. main.js வரேன். இங்க என்ன இருக்கோ டெலீட் பண்ணிடலாம். இது ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து டெலீட் தான் பண்ணுவேன். ஓகே, அண்ட் இப்போ நம்ம ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அந்த செலக்டர் எழுதணும். முதல்ல எந்த எலிமெண்ட்டை கிளிக் பண்றப்போ மொபைல் மெனு ட்ரிகர்ல இருக்கிற ஏ டேக் கிளிக் பண்றப்போ $of மொபைல் மெனு ட்ரிகர்ல இருக்கிற ஏ டேக் கிளிக் பண்றப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். முதல்ல இது ஒரு காலம் பார்ப்போம். கிளிக் பண்ணா இதுக்குள்ள வருதா, இந்த லைனுக்கு வருதாங்கிறது பாக்குறதுக்கு console.log of I am coming அப்படின்னு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டேன். ஐக்கானை கிளிக் பண்ணா எனக்கு வந்து I am coming ஒன்று வரணும். ஐக்கானை கிளிக் பண்றேன், I am coming வருது, ஆனா போயிடுச்சு. ஐக்கானை கிளிக் பண்றேன், I am coming வருது, போயிடுச்சு. ரீசன் என்னன்னா ஏ டேக் என்பது ஒரு கிளிக் ஈவெண்ட். அதை கிளிக் பண்ணா கண்டிப்பா பேஜ் வந்து நேவிகேட் ஆக தான் செய்யும். அந்த ஹெச்எஃப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா, ஆக்சுவலா ஹேஷ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது கிளிக் பண்ணாலே கண்டிப்பா பேஜ் நேவிகேட் ஆகும். பட் நம்ம இது வந்து டிஃபால்ட் பிஹேவியர். ஆனா இங்க வந்து என்னன்னா நம்ம இது ஏ டேகா தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு கிளிக் தான். ஆனா நீ எங்கேயும் போக வேண்டாம். அது ப்ரௌசரோட டிஃபால்ட் பிஹேவியர். அதை கிளிக் பண்ணா என்ன நடக்கணுமோ அது நடக்க வேண்டாம். என்ன நடக்கணுங்கிறத என்னோட ஸ்கிரிப்ட் பார்த்துக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷன் எழுதுனீங்க இல்லையா, அதுல வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்க பாஸ் பண்ணலாம், ஆர்கியூமெண்ட்டை வாங்கலாம். அந்த ஆர்கியூமெண்ட் என்னன்னா என்ன பேர் வேணா கொடுக்கலாம். யூஸ்வலா கொடுக்குறது வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ண எதுக்கு, கிளிக் ஃபங்க்ஷனுக்கு, கிளிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கிளிக்குங்கிறத வச்சு நீங்க எழுதுறப்போ அந்த ஃபங்க்ஷன்ல என்ன ஆர்குமெண்ட் வாங்குறீங்களோ அந்த ஆர்குமெண்ட் மூலமா உங்களுக்கு நிறைய டேட்டா கிடைக்கும். அதெல்லாம் என்னங்கிறது எழுதிருக்கோம். ஈவெண்ட் டிஃபால்ட் ஆஃப், இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு இன்பில்ட் மெத்தட். இதுல என்ன வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈவெண்ட் நீங்க அப்படியே கன்சோல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஐகானை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து மறையல, ஆனா அந்த ஈவெண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அந்த கிளிக் நம்ம நடந்துச்சு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டேட்டாவும் இங்க கிடைச்சிடும். அல்ட் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணியிருக்காங்களா, எஸ் அப்படின்னா இதுல வந்து ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். அப்புறம் ஏதாச்சும் பபுள்ஸ் இருக்குதா, பபுள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படுறது வந்து ஒன்று ஒன்றா படிப்பீங்க. இப்போதைக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஈவெண்ட் வரும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இதுல நம்ம யூஸ் பண்ண விஷயம் என்னன்னா ப்ரிவென்ட் டிஃபால்ட். ப்ரிவென்ட் டிஃபால்ட் நம்ம டிஸ்பிளே ஆயிருக்கா, இதுல டிஸ்பிளே ஆகல.
டைப்ல இருக்க சான்ஸ் இருக்கு. ப்ரிவென்ட் டிஃபால்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இன்பில்ட் மெத்தடு. இதுக்குள்ள என்ன எழுதிருக்காங்கிறத நீங்க ஸ்டடி பண்ண அவசியம் இல்லை. பட் இது என்ன பண்ணுன்னா அந்த யூசர் வந்து ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணார் இல்லையா, அதுக்குன்னு அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கு. இப்போ ஏ டேக் கிளிக் பண்ணா அதுல ஹெச்எஃப்ல இருக்க வேல்யூக்கு போ அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம ஸ்கிரிப்ட் வழியா என்ன பண்றோம்னா வேணாம் நீ எதுவும் பண்ணாத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத சொல்றதுக்குதான் அந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட்ங்கிற மெத்தடு. அதை நீங்க இந்த கிளிக் ஈவெண்ட்ல ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். ஈவெண்ட்டுக்கு பதிலாக நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம், வேல்னு கூட கொடுத்துக்கலாம். அந்த வேல்ங்கிற நேம் வச்சு நீங்க எல்லாம். பட் யூஸ்வலா ஈவெண்ட்னு யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஈன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் மீனிங்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ முதல்ல இதை கிளிக் பண்ணா எதுவும் காமிக்க வேண்டாங்கிறத பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இதை கிளிக் பண்ண ஆக்சுவல் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து டாகிள் பண்ணணும் இதை இந்த நேவிகேஷன் ரேப்பரை. ஸோ என்ன நமக்கு தெரியும், முன்னாடியே படிச்சிருக்கோம். தெரியலன்னா பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. ஆமா ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் வந்து ஐகான்ங்கிறத கிளிக் பண்ணேன்னா இது நடக்கல. கன்சோலை டெலீட் பண்ணிட்டேன், ஆனாலும் கன்சோல் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா என்னோட ஜேஎஸ் வந்து லோட் ஆகலன்னு அர்த்தம். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். எப்போதுமே இந்த கன்சோல்ல ஏதாச்சும் ஒன்று வந்து வித்தியாசமா பண்ணுங்க. ஒரு தடவை சேவ் பண்ணதும் ஏதாச்சும் ஒரு கன்சோல்ல வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணீங்கன்னா அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் புது ஜேஎஸ் லோட் ஆயிருக்கா பழைய ஜேஎஸ் லோட் ஆயிருக்கான்ட்டு. கண்ட்ரோல் F5 ஒரு 2-3 தடவை நல்லா ஸ்ட்ராங்கா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் ப்ரெஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கண்டினியூஸா ஒரு கண்ட்ரோல் F5 கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு அது போயிடும். ஐக்கானை கிளிக் பண்ணா ஷோ ஆயிடுச்சு, திரும்ப அந்த ஐக்கானை கிளிக் பண்ணா ஹைட் ஆயிடுச்சு. ஸோ பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஆனா எனக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகக்கூடாது, டவுனா டிஸ்பிளே ஆகும். ஸோ மொபைல் வியூல மட்டும் இந்த நேவிகேஷன் வந்து இப்படி இருக்கக்கூடாது, வெர்டிகலா இங்க இருந்து வரணும். ஸோ அது வந்து அகைன் சிஎஸ்எஸ்டி மூலமா அதோட லுக் அண்ட் ஃபீல் நம்ம மாற்ற போறோம். தட் இஸ் செகண்டரி திங். பட் இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ என்ன ஆகும், எப்போதுமே வந்து டிஃபால்ட்டா ஹைல பேஜ் லோட் ஆயிருக்கும் போது ஹைல இருக்கும். இந்த ஐகான் இது ஷோ ஆகிக்கும். பட் இதுல வந்துட்டு அந்த ஹேம்பர்கர் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். பட் இதுல இன்னும் ஒரே ஒரு சினாரியோ இருக்கு, பேஜை ரீசைஸ் பண்ணா அப்படின்ட்டு. பட் அதை நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னால இந்த ஹேம்பர்கர் ஐகான் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஐகானாவே மாத்திடலாம். யூஸ்வலா இதுக்கு என்ன பேர்ல இருக்குன்னா demo.html. மெனு நேவிகேஷன் மெனு இருக்கு. இதுல கிளாஸ் நேம் வந்து நேவிகேஷன் மெனு. நேவிகேஷன் ஹைஃபன் மெனுவா, அதான் பண்றாரு அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம பழைய வீடியோவே மறந்துட்டோம்னு அர்த்தம். முன்னாடியே நம்ம படிச்சதுதான். என்னமோ பண்றாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம மறந்துட்டோம்னு அர்த்தம். சூப்பர், கரெக்டா வந்துச்சு. ஆனாலும் நெக்ஸ்ட் லைன்ல வருது. இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து காலம் 2 தான் கொடுத்து வச்சிருக்கோம். பட் மொபைல் வியூல அது வந்து 2 தான் அப்ளை ஆகும். இதுக்கு ஒரு 2 இருக்கும், இதுக்கு ஒரு 2 இருக்கும். இந்த சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை மறைச்சிடுறோம், இதை இந்த நேவிகேஷன்ங்கிறதே மறைச்சிடுறோம். ஸோ இதுக்கு வந்து 6 கொடுக்கலாம்.
இதுக்கும் ஒரு 6 கொடுக்கலாம். 6 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெயிட் இருக்கிறத 2ஆ பிரிச்சுக்கும். ஸோ இனி வந்து அந்த லேஅவுட் இஷ்யூ வராது. ஆனாலும் வருது. பட் நம்ம ரெஃபரன்ஸ் வந்து 320 தான். ஸோ 320லையும் வருது. ஸோ என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இதை ஜாஸ்தி. ஓகே, ஸோ சூப்பராக வந்துருச்சு. டிஃபால்ட் மொபைல் வந்து 5 and 7. 2 மாறணும். எப்போ 992க்கு மேல போகும். 992 பிரேக் பாயிண்ட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், எல்ஜி. ஸோ எல்ஜியில் வந்து எதுவா மாறிடணும், அகைன் காலம் 2ஆவே மாறிடணும். ஸோ காலம் எல்ஜி 2. ஸோ லார்ஜ் ஸ்கிரீன் பிரேக் பாயிண்ட் வர்ற வரைக்கும் இது 5ஆ தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆ மாறிக்கும். ஏன்னா எல்ஜி இல்லையே எப்போ போடல. பட் இதுல வந்துட்டு இது வந்து காலம் 8னே வச்சிடலாம். ஏன்னா நம்ம மொபைல் வியூ வந்து ஆக்சுவலி இதை மறைச்சிடும். அந்த லெஸ் தென் லார்ஜ் ஸ்கிரீனா இருக்கிறப்போ இது வந்து நம்ம ஹைடே பண்ணிடும். ஸோ வி டோன்ட் நீட் டு வரி அபௌட் இட். காலம் எல்ஜியா இருக்கிறப்போ ஸோ இப்போ வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இங்க போனா கரெக்டாக ஒர்க் ஆகுது. 992க்கு மேலையும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. 992 கீழையும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. எல்லாமே பெர்ஃபெக்டா வந்துருச்சு. பட் இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதை கிளிக் பண்ணா மெனு வருது. ஆனா எனக்கு இப்படி வர வேண்டாம், நீட்டா வரணும். எப்படி அந்த டிராப் டவுன் மாதிரி கீழே வரணும். ஸோ அதை பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நேவிகேஷன் ரேப்பர்னு இருந்துச்சியா, அதை வந்து நான் அப்சல்யூட் எலமெண்டா மாத்த போறேன். எதை அப்சல்யூட் எலமெண்டா மாத்த போறேன். ஸோ தட் இது கண்ட்ரோல் ஃப்ளோ விட்டு வெளியில போயிடும். ஸோ அதுக்கு நேவிகேஷன் ரேப்பருக்கு சம் ஸ்டைல்ஸ் எழுத போறேன். இதுல மொபைல் வியூல நேவிகேஷன் ரேப்பர் ஓப்பன்ல இருக்கும்போது, பட் நம்ம நேவிகேஷன் ரேப்பருக்கு எழுதலாம். ஏன்னா டிஃபால்ட்டா நன்ல இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணாங்கன்னா தான் நம்ம வந்து ஷோ பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து பொசிஷன் ஆக்சுவலி இந்த செலக்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே எழுதலாம், இந்த இதுல எழுதலாம். பட் நான் இதை வந்து ஜஸ்ட் ஷோ ஹைட் பண்றதுக்கு மட்டும் தனியா ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து ஷோ ஆகும்போது எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நான் இது டிஸ்பிளே நான் தேவையான ஸ்டைல்ஸ் எழுதுறேன். டிஃபால்ட்டா பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா கண்டிப்பா அதோட க்ளோசஸ்ட் பேரண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும், ரிலேட்டிவ் கொடுக்கணும். ஸோ இதோட க்ளோசஸ்ட் பேரண்ட் பார்த்தா ரோ இருக்கு. ரோக்கு கொடுத்தோம்னா இட் ஒன்ட் பி குட். அதை விட க்ளோசஸ்ட் பேரண்ட்னு பார்த்தா கண்டெய்னர் பிளக்ஸ் இருக்கு. இதுவும் கரெக்ட் கிடையாது. ஏன்னா இதுவும் வந்து பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைல்ஸ் தான். அதுக்கும் அடுத்த பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் இருக்கு. ஸோ நான் ஹெட்டருக்கு ஹெட்டரே பொசிஷன் ஃபிக்ஸ்டில் தான் இருக்கா. தென் அப்போ நம்ம இதுக்கு இன்னொரு ஹெட்டருக்கு நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ் கொடுத்தோம்னா தென் இட் ஒன்ட் ஒர்க். பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தீங்கன்னா அகைன் அது இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். ஸோ நான் வந்து ரோக்கே பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்றேன். அகைன் ரோக்குன்னு டேரக்டா நம்ம ஸ்டைல் எழுதக்கூடாது. ரிலேட்டிவ் எலமெண்ட்னு ஒரு காமன் கிளாஸ் நேம் இல்லை, ஜென்ரிக்கா ஒரு கிளாஸ் நேம் எழுதுறேன். ஸோ இதை நான் ரீயூஸ் பண்ணனா கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காமன் கிளாஸ் நேம்ஸ் வந்து மேலேயே எழுதணும். பண்ணிட்டு
கிளிக் பண்ணா இப்போ உங்களுக்கு தெரியும் பொசிஷன் அப்சல்யூட் ஆயிடுச்சு. இது வந்து ரிலேட்டிவ். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஷோ ஆகும். அண்ட் இதுக்கு வந்து என்ன அப்ளை ஆயிருக்கும், பொசிஷன் அப்சல்யூட் அப்ளை ஆயிருக்கும். பொசிஷன் அப்சல்யூட்னா என்னங்கிறது நம்ம முன்னாடியே கிளாஸ்ல படிச்சோம்னு நான் நம்புறேன். பட் பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தா நம்ம கண்டிப்பா டாப் ஆர் பாட்டம்ல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். நான் இங்க என்ன கொடுக்க போறேன்னா டாப் 0 இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண போறேன். நீங்க கவர் பண்ணி அடுத்து வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் லெஃப்ட் வந்து ஆப்வியஸ்லி 0 தான். லெஃப்ட் 0. அப்புறம் இதுக்கு வந்து விட்த் வந்து எனக்கு ஃபுல் விட்த் இருக்கணும். ஸோ விட்த் 100% கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு இப்போது ஃபுல் விட்த்தே எடுத்துக்கும். அடுத்தது ஓகே, முதல்ல இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ப்ராப்ளம் வரும். அது என்னங்கிறத நான் சொல்றேன். அது ரீசைஸ் பண்றப்ப வரும். பட் இப்போதைக்கு நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சால்வபிள் ப்ராப்ளம் தான். இதுக்கு நேவி டிராப்பர் ஸோ வந்துச்சு. பட் எனக்கு வந்து மொபைல் இது ரொம்ப சின்ன ஸ்கிரீன்ல பார்த்தா திரும்பவும் அது பிரச்சனையா தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். பட் இது உங்களுக்கு ஓகேனா இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா கிளிக் பண்றப்ப மட்டும் நம்ம வந்து அதை ஷோ பண்ணுவோம். பட் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் விட்த்துக்கும் ஒன்னும் அப்ளை பண்ற மாதிரி வைப்பாங்க. எதை இந்த ஹோம் அபோர்ட் ரெஸ்யூம் எல்லாமே வந்து 1 by 1 வர்ற மாதிரி வைப்பாங்க. அப்படி வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த நேவ் ஐட்டமை ஃபுல் விட்த் ஆகணும். இந்த நேவ் ஐட்டமை ஃபுல் விட்த் ஆகணும். நேவ் ஐட்டமுக்கு விட்த் மெனு ராப்பர்ல இருக்கிற நேவ் ஐட்டமுக்கும் விட்த் 100% கொடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் விட்த் ஆகிக்கும். எல்லாமே வந்து சூப்பரா வந்துச்சு. பட் இந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு இந்த அப்சல்யூட் எலமெண்டா நம்ம கொடுத்துருவதனால இந்த ஓவர்லே இஷ்யூ வரும். இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அப்சல்யூட் செக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். ரெட்டு கிட்ட கொடூரமா இருக்கு. இந்த கலரை கொடுத்துக்கலாம். இதே கொடுக்கலாம். இல்ல எனக்கு வேற ஏதாவது கலர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கொடுக்கலாம். பட் இட்ஸ் அப் டு யூ. நான் இதே கலர் கொடுத்துறேன். இல்லாட்டி டெக்ஸ்ட் கலர் போய் மாத்திட்டு இருக்கணும் திரும்பியும். ஓகே, சூப்பரா வந்துருச்சு. மொபைல் வியூலையும் நம்ம வெப்சைட் வந்து பக்காவா ஒர்க் ஆகுது. ஓகேவா? அண்ட் 992க்கு மேல வச்சுக்கிறேன். இங்க வச்சுட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு ஒழுங்கா ஒர்க் ஆகும். இங்கேயும் அழகா ஒர்க் ஆகணும், ஆனா ஆகல. இப்ப என்ன ஆகுது, மொபைல் வியூல இருக்கிற நேவிகேஷன் ஸ்டைல்ஸ் தான் வருது. ரீசன் என்னன்னா நம்ம மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஆஸ் பர் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் மொபைலுக்கு என்ன டிசைன் அப்ளை ஆகணுமோ அதை தான் மெயின் டாட் சிஎஸ்ல அப்ளை பண்ணுவோம். அண்ட் அது தேவையில்லாத ஸ்டைல்ஸ் அதை ஓவர் ரைட் பண்ணணும்னா அதோட கரஸ்பாண்டிங் பிரேக் பாயிண்ட்ல வந்து அப்ளை பண்ணிப்போம். இப்படிதான் நம்ம படிச்சு வச்சிருக்கோம், கரெக்டா? ஆனா இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். என்னன்னா இந்த டிராப் டவுன் மெனு எல்லாமே படிச்சோம் இல்லையா, அது வந்துட்டு இது வரைக்கும் மட்டும்தான் அப்ளை ஆகும். நான் இப்ப வேணா என்ன பண்ணலாம்னா நான் என்னெல்லாம் ஸ்டைல் எழுதணும் அது எல்லாத்தையும் திரும்ப ஓவர் ரைட் பண்ணலாம். பொசிஷன் அப்சல்யூட் இருக்கா, ஸோ இங்க வந்துட்டு பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க விட்த் கொடுத்தோம்னா ஸோ இங்க விட்த் ஆட்டோ கொடுக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் கொடுக்கலாம்.
வேற என்ன ஸ்டைல்லாம் அப்ளை பண்ண? நேவ் ஐட்டமுக்குன்னு ஒரு ஸ்டைல் எழுதணுமா? ஸோ இதையும் இதே மாதிரி அந்த மீடியா கொரியில வந்துட்டு ஆர்டர் கொடுக்கலாம். இப்படியும் ஃபிக்ஸ் செய்யலாம். எப்படின்னா திரும்ப ஒரு நான் எது எதெல்லாம் வந்து ஓவர் ரைட் பண்ணணுமோ, எது எதெல்லாம் ரீசெட் பண்ணி விடணுமோ அது எல்லாத்தையும் திரும்பவும் நம்ம பிரேக் பாயிண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணலாம். இதுதான் கரெக்ட் மெத்தட். மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் பண்ணணும். ஆனா இதை பண்றதுக்கு பதிலா ஐ வெரி வெல் நோ தட் இப்போ நான் எழுதியிருந்தேன் இல்லையா அந்த அப்சல்யூட் செக்ஷன்ஸ், அந்த அப்சல்யூட் ஆகட்டும், இந்த நேவ் ஐட்டம்க்கு எழுதுனது ஆகட்டும், இது வந்து அப் டு 991 வரைக்கும் தான் அப்ளை ஆகும். இந்த ஸ்டைல்ஸ், இந்த பொசிஷன் அப்சல்யூட் ஸ்டைல்ஸ் வந்து கண்டிப்பா 991 வரைக்கும் தான் அப்ளை ஆகணும். அதுக்கப்புறம் அப்ளை ஆகக்கூடாது. ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் வித் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி கேஸ்ல மட்டும். அண்ட் இது வந்து பாட்டம்ல தான் எழுதுவீங்க எப்போதுமே. அட் மீடியா ஸ்கிரீன் நான் படிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸ்டில் சம்டைம்ஸ் தேவைப்படுங்கிறதுனால சொல்றேன். 991 உங்க பிரேக் பாயிண்டோட ஒரு வேல்யூ கம்மியா எழுதுவீங்க. இதுல வந்து என்ன ஸ்டைல் எழுதுவீங்கன்னா இதுக்கு அப்புறமா அப்ளை ஆக வேண்டாம், அதுக்கு முன்னால மட்டும் அப்ளை ஆகணுங்கிற மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் இதுல எழுதுவோம். ஸோ இது வந்து 0ல இருந்து 991 வரைக்கும் தான் இந்த ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் அப்ளை ஆகாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ்ல மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. கூடாது ஏதோ ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகுது. சரி, நான் டெலிட் பண்ணாம வச்சிருக்கேன். பேஜை சேவ் பண்ணாம வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கும். அந்த ஸ்டைல் வந்து 991 வரைக்கும் தான் அப்ளை ஆகும். ஸோ திரும்ப நீங்க ரீசெட் பண்ண வேண்டிய அவசியம். ஓகே, ஸோ எப்படி உங்களோட மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா எந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணா கம்மியான ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி ரெஸ்பான்சிவ்னஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களோட லேர்னிங் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வியூலையும் என் வெப்சைட் வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. அண்ட் லார்ஜ் வியூலையும் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ஏன்னா நம்ம ரீசைஸை ஹேண்டில் பண்ணல இன்னும். இதுலயே வந்து என் சைடு வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். பூட்ஸ்ட்ராப்போட இன்பில்ட் மெத்தடை யூஸ் பண்ணாமலேயே நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, பூட்ஸ்ட்ராப்லயே ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கு இது எல்லாத்தையும் பண்றதுக்கு. பட் அதை பண்ணா அப்புறம் நம்ம ஸ்கிரிப்டை வந்து ப்ராக்டிஸே பண்ணாத மாதிரி போயிடும். அதுக்காக தான் வந்து நம்மளே ஹார்ட் கோட் பண்ணி எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரிதான் வந்து நீங்களும் இருக்கணும். லைக் பூட்ஸ்ட்ராப் இல்லாமலேயே என்னால் டெவலப் பண்ண முடியும், ஆனாலும் நான் பூட்ஸ்ட்ராப்ல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன் டு ரெடியூஸ் மை டெவலப்மெண்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுக்கணும். ஓகே, சூப்பர். அடுத்து இங்க என் பொண்ணு எந்திரிச்சிட்டாலே ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நான் இதுக்காக அந்த ரீசைசிங் வந்து we will cover in next class. அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து நம்ம ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எனி டவுட்ஸ்? சொல்லுங்க சார். இப்போ நம்ம இந்த மொபைல் வியூல நம்ம இது பண்ணும்போதும் அந்த அலைன்மெண்ட்ல மாறுது இல்லை சார்?
அதுவும் வந்து அந்த காலம் சைட்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரேக் பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம எதுவுமே அது என்ன பிரேக் பாயிண்ட்ஸ்ல ஆட் பண்ணுமோ அது வந்து நம்ம மீடியா அதான் ரெஸ்பான்சிவ் ஒரு பேஜ்ல வந்து இது பண்ணுவாங்க ரெஸ்பான்சிவ்ல அப்பதான் அது ரெஸ்பான்ஸ் ஆகும் சார். அது ஆமா. क्वेश्चन என்னது சார்? இப்போ எக்ஸாம்பிள் ஃபேக்ட்னு இருக்கு சார். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபேக்ட்னு ஒரு இது இருக்கு. ஃபேக்ட்ல வந்து அந்த இது நம்ம பண்ணல டெக்ஸ்ட் 5656 அந்த மாதிரி. அது வந்து எனக்கு வந்து மொபைல் வியூல பண்ணா அது இது தனித்தனியா போகுது. ஃப்ரண்ட் லெஃப்ட்ல வருது, அப்புறமா மிடில்ல வருது, அப்புறமா ரைட்ல வருது, அப்புறமா கீழே வருது. அது எல்லாமே வந்து அது பக்கத்துல எடுத்துட்டு வரணும் மொபைல் வியூல. ஓகே, அது எப்படி சார் அது? ஓ இதுல வந்து உங்க क्वेश्चन இல்ல, வேற क्वेश्चन கரெக்ட்டா? அதை நான் அந்த ஐட்டம் பார்க்கணும். முதல்ல அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களோட இதுல. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு இப்ப நான் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். ஓகே, அடுத்தது வந்து உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பட் எந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். கூகுள் போங்க. அட்மின் டேஷ்போர்ட் பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட்ஸ்னு கூகுள் பண்ணுங்க, நிறைய வரும். இல்ல ப்ரிவியூ கொடுங்க. அதுக்கப்புறம் டெமோ மோட் மேல ஒரு ஹெட்டர் மாதிரி ஒன்று வச்சு வரும், அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? இதே மாதிரி நீங்க நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்துனேன். இந்த வாட்டி ஐ எம் கிவிங் தட் டு யூ. நீங்களே ஸ்டடி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃப்ரீ. ஒரு சிலர் வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கும். பட் நம்ம வந்து அவங்களோட மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம என்ன படிச்சோமோ அதை வச்சு ஃபாலோ பண்ணுவோம். இப்போதைக்கு நான் ரெஃபரன்ஸுக்கு ஃபியூ திங்ஸ் எடுக்கிறேன். So, 2 minutes guys, I will be back. I'm back. Okay, so இந்த மாதிரி நீங்க வந்து கூகுள் பண்ணி பாருங்க. இட்ஸ் அப் டு யூ. நீங்க எதை வேணா சூஸ் பண்ணுங்க. எனக்கு லாஸ்டா என்ன அனுப்பணும்னா இந்த யூஆர்எல் அனுப்பணும். இந்த யூஆர்எல், இந்த ஃபைனல் யூஆர்எல். அம்மா
இந்த நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுல கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுவோம். இதுல இருக்க எல்லாத்தையும் நம்ம பில்ட் பண்ணுவோமானா பில்ட் பண்ண சந்தோஷம். பட் இதுல நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். அது வந்து நான் இண்டிவிஜுவல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திஸ் வில் பி யுவர் செகண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல தான் வந்து நீங்க ரியாக்டும் எடுத்துட்டு வருவீங்க. இந்த ப்ராஜெக்ட்ல தான் நீங்க வந்து நோட் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ திஸ் வில் பி யுவர் பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட். இது வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் பண்ணவே முடியும். சின்ன சின்ன பார்ட்டா தான் பண்ற மாதிரியே இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து ப்ரீ லாகின் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ப்ரீ லாகின்னா லாகின் பண்றதுக்கு முன்னால இருக்கிற ஸ்கிரீன்ஸ். இதுலயே வந்துட்டு லாகின் ஸ்கிரீன் இருக்கும். அப்புறமா வந்து கிரியேட் அக்கௌண்ட் ஒரு பேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்கெட் பாஸ்வேர்ட்னு ஒரு பேஜ் இருக்கும். இந்த 3 பேஜ் தான் மோஸ்ட்லி இருக்கும். இதுக்கு அடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஸ்டாட்டிக்கா தான் பண்ணிருப்பாங்க. ஸோ லாகின் பண்ண அப்படி அப்படியே போயிடும். இங்க இருக்கிற இதுக்குள்ள இருக்கிற மற்ற பேஜஸ் எல்லாமே வந்துட்டு இதுல மோஸ்ட்லி எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்னா சார்ட்ஸ் நிறைய இருக்கும். இது எல்லாமே நம்ம jQuery வச்சு இப்போதைக்கு நம்ம பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ரியாக்ட் வச்சு பண்ணுவோம். சார்ட்ஸ் ஓரியன்டா இருக்கும். அப்புறம் டேபிள்ஸ் இருக்கும். டேபிள்ல வந்து டேபிள் ஆஃப் டேட்டா நிறைய ரெண்டர் பண்ணிருப்பாங்க. ரியலா ஒரு அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. இது போக இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் கொஞ்சம் ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதனால நீங்க வந்து எப்போதுமே இந்த ஃப்ரீ அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு கொடுக்குறத விட அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட இந்த மாதிரி ப்ரீமியம் தீம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இப்போ இதுல இப்போ ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா டேபிளும் சார்ட்ஸ் தான் இருந்துச்சு. கரெக்டா? அது போக ஃபார்ம் இருக்கும். இந்த 3 தான் இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிச்சிருக்காங்க, டேபிள் காமிச்சிருக்காங்க, அப்புறம் டாஸ்க் லிஸ்ட்னு ஒன்று காமிச்சிருக்காங்க, சேட் பாக்ஸ் ஒன்று காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய இருக்கு. இதுல நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி எடுங்க. பட் அதுல எல்லாத்தையும் நம்ம பில்ட் பண்ணிருப்போம்னா பில்ட் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கு பல மாசம் ஆகும். பட் அதுல எது எதெல்லாம் உங்களை பண்ண வைக்க முடியுமோ அது வந்து நம்ம எடுத்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னைக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னைக்கு ஒரு இருந்து பண்ணீங்கன்னா 1/2 hour போதும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. கூகுள்ல போயிட்டு இந்த ஒரு வேர்டு தான் சர்ச் பண்ணி பார்க்க போறீங்க. என்னது? போயிட்டீங்கன்னா அட்மின் டேஷ்போர்ட் பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட்ஸ் இந்த ஒரு வேர்டு தான் சர்ச் பண்ணி பார்க்க போறீங்க. இதுல உங்களுக்கு நிறைய வரும். இதுல ஒரு லிங்க் மோஸ்ட்லி பெய்டு தீம் மட்டும் வாங்க பாருங்க. ஃப்ரீ தீம் பார்க்காதீங்க. அதுல ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அண்ட் ஃபைனல் நீங்க பண்ணும்போது சைடு கொஞ்சம் ஸ்மாரா இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஆட். அதுக்கப்புறம் இது நான் என்ன எவ்வளவு தூரம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இந்த கெல்லியில நான் எவ்வளவு தூரம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இதே கெல்லியோட உங்க வெர்ஷன் ஒன்று இருக்கும். கரெக்டா? இதுல அந்த FSD 02 ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அதுலயும் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பார்ட்ல jQuery வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம இன்னும் ஒரு விஷயம் மட்டும் பெண்டிங் இருக்கு. என்னன்னா ரீசைஸ் பண்ணா ஒர்க் ஆகும். இப்போ வந்து இவங்க சைட்டா இப்போ வந்து அது இப்போ நான் மொபைல் போனோம். இந்த டைம்ல ஒர்க் ஆகும். பட் ஸ்மால் ஸ்கிரீன்ல வச்சு ஹைட் பண்ணிட்டு திரும்ப இங்க வந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணும். ஒரே ஒரு விஷயம் தான். இது ரொம்ப சிம்பிளாவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இது ஹோம் பேஜ்ல மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பட் எல்லா பேஜ்லயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த ஹெட்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மற்ற பேஜ்ல இப்போ நான் ஹைட் பண்ணி வச்சிருந்தேன், அதை பண்ணணும். ஓகே. ஸோ உங்களோட எல்லா பேஜ்லயும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கணும். இதை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஹெட்டரை ஒருத்தர் வந்து பெர்ஃபெக்டா ப்ராசஸ் ஓரியன்டா ரெஸ்பான்சிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே தே நோ ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல டஃபஸ்ட் பார்ட் வந்து ஹெட்டரும்
ஃபூட்டருமா தான் இருக்கும். இங்க நம்ம ஃபூட்டர் ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் ரியலா உள்ள வெப்சைட்ல வந்து ஃபூட்டர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் பிசினஸ் சைட்ஸ் எல்லாம். பட் ஓகே, that's it. This is what I just wanted to cover today. இதுல இந்த லிங்க்ஸ் தேடுறது எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. மேக் ஷூர் ஃபைனல் யூஆர்எல் கேளுங்க. அந்த மேல வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருந்து ஒரு க்ளோஸ் பட்டன்லாம் இந்த இதுலயே நான் முன்னாடி போயிருந்தேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே இந்த லிங்க் இருக்காதீங்க. இதுவே ஒர்க் ஆகும் தான் ஆக்சுவலா, பட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்காது. இதுல அந்த மேல இருக்கிற அந்த க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா என்ன பார்க்கணுமோ அது மட்டும். இது நீங்க மொபைல் வியூ எல்லாமே பார்க்கலாம். இதுல நீங்க வந்து என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது அது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் சைட் வந்து நம்ம எடுத்து ஓகேவா. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ் டு கம் ஃப்ரம் யூ. ஏதாவது டவுட் இருக்கா? Any doubts? No doubts means we can catch up tomorrow. நாளைக்கு கிளாஸ் இருக்கு, நாளைக்கு சேம் டைம். சார் சொல்லுங்க ஹுசைன். சார் இப்போ நாம இந்த அட்மின் டேஷ்போர்ட் பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட் வந்து நாமளே செலக்ட் பண்ணி வச்சுக்கணுமா சார்? ஆமா, நீங்களே செலக்ட் பண்றதுதான். ஓகே சார். அது எடுத்து நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? இது நீங்க செலக்ட் பண்ணி லிங்க் எனக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பணும், அதை நான் அப்ரூவ் பண்ணணும். அப்புறம் அதுல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க பண்ற மாதிரி. இப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த யூஆர்எல் எடுத்து கொடுக்கறது மட்டும் தான். ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து எதுவா இருக்கணும்னா, நீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ பண்ணீங்க இல்லையா, அதை உங்களோட லீடு இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அவர் வந்து இந்த கோடு பெர்ஃபெக்டா இருக்கு லைவ் போறதுக்கு அப்படின்னு அவர் அப்ரூவ் பண்ணணும். அதுலதான் நீங்க வந்து இப்போ ஃபோக்கஸ் வச்சிருக்கணும். ஓகே சார், அது இது பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, நான் ப்ராப்ளம் அது இந்த மாதிரி அந்தர் ஆகுது, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இது. ஓகே, நான் செக் பண்ண ஒரே நிமிஷம். அந்த லிங்க் அண்ட் நாளைக்கு உங்களுக்கு குவிஸ் இருக்கும், அதுக்கும் ரெடியா இருங்க. என்ன இடத்துல சார்? இதுல எனக்கு மொபைல் வியூல ஓபன் பண்ணா இந்த கீழே இந்த பேர் இருக்குல்ல, இந்த முகமது ஃபுசைல் ரயான் அப்படி இருக்குல்ல, அது அடுத்த லைன்ல வருது சார். அது ஒன்றும் பண்ண முடியாது. இடம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைன் தான் வரும். உங்களுக்கு எனக்கு வந்து சேம் லைன்ல தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து சைஸை தான் கம்மி பண்ணணும். இப்படிதான் இட்ஸ் அப் டு யூ. நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு நெக்ஸ்ட் லைன் வந்தா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனா ரீடபிளா இருக்கணும். டிசைனுக்காக ரீடபிலிட்டியை, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எனக்கு பாக்குறதுக்கு ஒரே லைன்ல வரணும் அப்படிங்கிறது முக்கியமா, எனக்கு பாக்குறதுக்கு யூசர் ரீட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். ஒரே லைன்லயும் வந்து ரீடபிளாவும் வச்சா சந்தோஷம். அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா தென் ஐ எம் ஃபைன் வித் பிரிங்கிங் இட் டு செகண்ட் லைன் அப்படிங்கிறது நீங்க இருக்கு. ஓகே சார், ஒன் மோர் திங். அது மொபைல் வியூல அந்த சர்டிபிகேட்ஸ் இருக்குல்ல, அது கீழே அந்த மொபைல் வியூல ஸ்க்ரோல் பண்ணா அந்த சர்டிபிகேட் டிஸ்ப்ளே ஆகல மொபைல் வியூல. இந்த மாதிரி இருக்கு சார். அந்த இமேஜே இல்லைன்னு சொல்லுது. பெரிய ஸ்கிரீன்ல இருக்கா? பெரிய வியூலயுமே இல்லையே, லார்ஜ் ஸ்கிரீன்லயுமே அந்த இமேஜ் இல்லைன்னு சொல்லுது. அந்த பாத்துல வந்து நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். அந்த பாத் தான் நீங்க உங்க லோக்கல்ல ஒர்க் ஆகிற மாதிரி எடுத்திருக்கீங்க. பட் இங்க வந்து நீங்க மாத்தி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உங்க பாத்த இமேஜஸ்ல இருக்கிற போர்ட்ஃபோலியோ டூல் கொடுக்கணும். ஓகே சார். அத பாத்து. ஓகே சார்.
ஓகே, தேங்க்யூ புசைல். அண்ட் குவிஸுக்கு நாளைக்கு ரெடியா இருங்க. நான் டைம் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஒரு பர்டிகுலர் டைம் தான் இருக்கும். அந்த டைம்ல நீங்க குவிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார், ஓகே ஷூர் சார். தேங்க்யூ கைஸ். ரைட். Oh, boss,